Hello friends, welcome to mrssamaiyalarai. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சுண்டல் மசாலா தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபி எப்படி பண்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சுண்டல் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பட்டாணியை ஊற வச்சுக்கணுங்க. நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி வெள்ளை பட்டாணி ரெண்டும் சேர்த்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை ஒரு 4 வாட்டி கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த பட்டாணியை ஊற வச்சு ரெடியாக வச்சுருந்தோன்னா இது செய்யறதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதாவது பட்டாணி நல்லா குழைவாக வெந்திருக்கணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 6 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். தண்ணியோட அளவுமே கரெக்டாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணுங்க. அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் 3 பச்சை மிளகாய், ஒரு பழுத்த தக்காளி, கூடவே ஒரே ஒரு வெங்காயம் ரஃப்பாகவே எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதாவது லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும், அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கூடவே கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பட்டாணி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது எல்லாமே வந்துட்டு நம்ம பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால இது பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதோட பச்சை வாசனைலாம் போய் அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேங்க. கப் அளவில் சொல்லணும்னா 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதித்து நமக்கு இந்த பச்சை வாசனைலாம் போகட்டுங்க. பாருங்கள், கொதித்து அந்த எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா பட்டாணி, அதை சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கொதித்து நமக்கு நல்ல ஒரு திக்னஸில் இருக்குது. இப்போது 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த சாட் மசாலா கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, பட்டாணி மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே இது கரெக்டாக இருக்கும். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சமும் திக்காக இருக்கும். இப்போ இதை சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிளேட்டில் நான் பட்டாணி மசாலாவை எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக துருவின கேரட், அதையும் சேர்த்துக்கலாம். இது சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.